நீங்கள் உங்கள் ஃபோன் மூலிமா பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் யாரோ ஒருத்தங்க வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? நீங்கள் ஃபோனில் பண்ணுறது மட்டும் கிடையாது, நீங்கள் ஃபேஸ்புக்கில் போடுற போஸ்ட், வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற ஆடியோ கால்ஸ், இன்ஸ்டாகிராமில் அனுப்புகிற இமேஜஸ், இது எல்லாத்தையுமே உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு இல்லாமல் யாரோ ஒருத்தங்க எடுத்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அதுவும் நீங்கள் ஜியோ நெட்வொர்க்கில் இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக சொல்லுவேன், உங்களோட டேட்டாவை யாரோ ஒருத்தங்க வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க அப்படின்னா அந்த மெசேஜ் சேட்டலைட் வழியாக அவரோட ஃபோனில் போய் ரீச் ஆகும். நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த மெசேஜ் டெக்ஸ்ட் மெசேஜாக இருக்கலாம், இமேஜ் மெசேஜாக இருக்கலாம், இல்லை ஆடியோ மெசேஜாக இருக்கலாம். ஆனால் டெக்னாலஜி டேர்மில் இதுக்கு பேர் பேக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ரூல் இருந்துச்சு. அந்த ரூல் என்ன அப்படின்னா, ஒரு இடத்துலேருந்து ஒரு பேக்கெட் வெளியில் வருது அப்படின்னா அது அந்த சர்வீஸ் ப்ரொவைடர், அதாவது ரிலையன்ஸ் ஜியோவாக இருக்கட்டும், இல்லாட்டி ஏர்டெல்லாக இருக்கட்டும், இல்லாட்டி வோடஃபோனாக இருக்கட்டும், அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் அந்த பேக்கெட்டை யாருக்கு டெலிவர் ஆகணுமோ அவங்ககிட்ட போய் டெலிவர் பண்ணிடணும். அதை விட்டுட்டு அந்த பேக்கெட்டில் என்ன இருக்குது அப்படின்றத பிரித்து படிக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ரூலாகவே இருந்துச்சு. அந்த ரூல் இப்போ கிடையாது. இனிமேல் எல்லா சர்வீஸ் ப்ரொவைடரும் தன்னோட யூசர்ஸ் கிட்டேருந்து வர பேக்கெட்ஸை பிரித்து அனலைஸ் பண்ணலாம். இப்படி அனலைஸ் பண்ணுறதுக்கு பேர் டீப் பேக்கெட் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இன்ஸ்பெக்ட் பண்ணுறது மூலிமா ஒரு பேக்கெட் யார்கிட்டேருந்து வருது, எந்த லொக்கேஷன்லேருந்து வருது, யாருக்கு போகுது, எந்த லொக்கேஷனுக்கு போகுது, அது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே என்ன மெசேஜ் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜ் மெசேஜ் இருக்கா, டெக்ஸ்ட் மெசேஜ் இருக்கா, இல்லை ஆடியோ மெசேஜ் இருக்கா அப்படின்றத கண்டுபிடிச்சி அந்த இன்ஃபர்மேஷனை ஏதாவது ஒரு டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ண முடியும். அப்படி ஸ்டோர் பண்ண இன்ஃபர்மேஷனை அவங்க எப்போ வேணாலும், யாருக்கு வேணாலும், எவ்வளோ விலைக்கு வேணாலும் விற்று அவங்களால சம்பாரிச்சிக்க முடியும். ஒரு டேட்டாவை நீங்கள் நல்ல விலைக்கு விற்கணும்னா அந்த டேட்டா அக்யூரேட்டாக இருக்கணும். அந்த டேட்டா அக்யூரேட்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் யூசர்ஸ் கிட்டேருந்து நிறைய இன்ஃபர்மேஷனை வாங்கணும். அப்படி நிறைய இன்ஃபர்மேஷனை வாங்கினா தான் அந்த டேட்டா நல்ல விலைக்கு விற்கும். குழந்தைங்களுக்கு பொம்மை விற்கிற ஒரு கம்பெனி இந்தியாவுக்குள்ளே வருதுன்னு வச்சுப்போம். இந்த கம்பெனி விற்கிற எல்லா பொம்மையோட விலையும் ஒரு ஆவரேஜாக 5000 ரூபாய் இருக்குது அப்படின்னா, ஒரு 5000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொம்மையை தன்னோட குழந்தைக்கு வாங்கி கொடுக்குறாருன்னா அப்போ அந்த அப்பாவோட மாத சம்பளம் 60,000 70,000 வரைக்கும் இருக்கணும். இப்போது இந்த கம்பெனிக்கு தேவை என்ன அப்படின்னா, கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கிற மாதம் 50,000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிற அப்பா அம்மாவோட இன்ஃபர்மேஷன்ஸ். இப்போது இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட இருக்கும். இந்த சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட வெறும் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸான இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், நேம் இது மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இந்த பொம்மை விற்கிற கம்பெனி இந்த டேட்டாவை வாங்காது. அதனால் இந்த சர்வீஸ் ப்ரொவைடர் என்ன பண்ணுவாங்கன்னா, யூசர்ஸ் கிட்டேருந்து அதிகமான டேட்டாவை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அவங்க நேம் என்ன, அவங்க வயசு என்ன, அவங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா இல்லையா, அவங்களோட வருமானம் எவ்வளோ, குழந்தை இருக்கா இல்லையா, இப்படி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை வாங்க ஆரம்பிப்பாங்க. அப்போ தான் அந்த டேட்டாவை அதிகமான விலைக்கு எல்லாருக்கிட்டையும் விற்க முடியும். ஒருவேளை அந்த யூசர் அந்த சிம் கார்டை தூக்கி போட்டார் அப்படின்னா அவரோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பாதியில் ஸ்டக் ஆகிடும். இப்படி நீங்கள் சிம் கார்டை மாற்றினாலும் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இன்ஃபர்மேஷனோட போய் ஜாயின் ஆகணும் அப்படின்னா ஒவ்வொரு யூசரையும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் வேணும். அந்த யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் தான் ஆதார் கார்டு. இந்த மாதிரி டேட்டா மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நீங்கள் ஜியோ சிம் வாங்கும்போது கம்பல்சரியாக உங்களுடைய ஆதார் கார்டை கேட்குறாங்க. அப்படி இந்த ஆதார் கார்டை நீங்கள் உங்களோட ஜியோ சிம் கூட சேர்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை ஃபோன் வேணாலும் மாற்றிக்கங்க, எத்தனை சிம் கார்டு வேணாலும் மாற்றிக்கங்க. ஆனால் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை டைப் பண்ணாலே உங்களுடைய ஃபுல் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கிடச்சிரும். இப்படி டெக்னாலஜிக்கு பின்னாடி இருக்கிற ஒவ்வொரு அரசியலையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஈச் ஒன் டீச் ஒன் அப்படின்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.